சிஎம்க்கு நான் மெயில் போட்டேன் இங்க எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரைட்டா அவருக்கு ஒரு மெயில் போட்டுட்டேன். இந்த மாதிரி இந்த ஒரு ஜியோ போட்டிருக்கீங்க சிஎம் செல்லுக்கு, அதுதான் நடவடிக்கை எடுத்தது. இவங்கெல்லாம் பண்ணல சார், அப்பவும் இவங்கெல்லாம் பண்ணல. அதை நாங்க சொன்னேன், அவங்க எடிட்ல கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து உடனே நடவடிக்கை சொல்லி எனக்கு போட்டதும் அவர் உடனே என்னை வரவழைக்கிறாரு. என்ன நான் ஜீவோ மெயில மென்ஷன் பண்ணேன், நீங்க சம்பந்தப்பட்ட மேலதிகாரிட்ட. ஆமா, நான் நீங்க ஒரு ஆணை போட்டிருக்கீங்கல்ல, அது பிரகாரம் எனக்கு ரேஷன் கார்டை கொடுக்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஆணை இது? அப்போ என்னை வர சொல்லி என்கிட்ட விசாரிச்சுட்டு என் கணவரோட ஊருக்கு போய் 2 மணி நேரம் உங்க கணவரை தேடி அலைஞ்சமானாரு. கண்டுபிடிக்க தெரியல, ஏன்னா அவருக்கு அங்க ஒரு பட்டப்பேர் அவருக்கு அங்க இருக்கு, அதை சொன்னாதான் அவருக்கு. இதை சொல்ல மாட்டேம்மா சார், நீங்க பேர் தான் அட்ரஸ் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அப்போ 2 மணி நேரம் ஆளை பிடிச்சி தேடினா பேச்சுவார்த்தை போயிருக்கு. இல்லை நான் எல்லாமே பண்றேன்னு பேசியிருக்காரு வழக்கம் போலவே. சரிப்பா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ நாளைக்கு ரேஷன் கார்டோட ஆஃபீஸ் வர்ற, ஒன்று அந்த அம்மா பேரை நீக்கம் பண்ணி கொடு, இல்லைன்னா ரேஷன் கார்டை கொடு, இந்த 2ல் ஒன்று பண்ணணும். வரேன் சார், நீ ஒத்துக்க மாட்டேன், ஒரு பேப்பர் எடுத்து